வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். மத்திய அரசு பட்ஜெட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம நிர்மலா சீதாராமன் தான் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து போய் அவங்க தாக்கல் செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட்ஜெட் எதிரொலியாக இப்போ வந்துட்டு மெயினாக பார்த்தோம்னா தங்கம் விலை குறையுது, மொபைல் ஃபோன் விலை குறையும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி முக்கியமாக யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா, யாரை காலத்துக்கும் கையில் வச்சுக்கணும், 5 வருஷம் ஆட்சி தடுமாறாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திரா பீகாருக்கு தான் தாராளமாக ஒதுக்கியிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் இப்போ முக்கியமே. ஆந்திரா பீகாருக்கு மட்டும் மொத்தமாக 41,000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆந்திராவில் அமராவதி நகரோட வளர்ச்சிக்கு மட்டும் ஒரு 15,000 கோடி, அது இல்லாமல் விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் கட்டுறதுக்கு பீகாருக்கு ஒரு 26,000 கோடி, பீகார் மாநிலத்தில் மட்டும் வெள்ள நிவாரண தடுப்பு நிவாரண நிதிக்கு 11,000 கோடி, அப்புறம் பீகார்லேயே 2,400 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கு மின் ஆலைகள் அமைக்கிறதுக்கு ஒரு 21,400 கோடி ரூபாய், அப்புறம் வந்துட்டு அஸ்ஸாம், ஹிமாச்சல், உத்தரகாண்ட், சிக்கிமில் உள்ள வெள்ள பாதிப்புகளுக்கு ஒரு நிவாரண நிதி. இப்படி ஆந்திரா பீகாரை மட்டும் செம்ம கவனிச்சிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க 2 பேரும் எதுவும் கேட்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு இப்பயே ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. வேற என்ன ஸ்பெஷலாக பட்ஜெட்டில் சொல்கிறாங்கன்னா, முதல்ல வேலையில் சேர்றவங்களுக்கு அவங்களோட தொழிலாளர் வைப்பு நிதியில அந்த வேலையில் சேர்றவங்களுக்கே வந்துட்டு பிஎஃப்லேருந்து ஒரு முதல் மாத ஊதியத்தை ஒரு 3 தவணைகளாக முதல் தடவையிலே அதிகபட்சமாக 15,000 ரூபாய் முதல்ல ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. இது வந்து முதல்ல வேலையில் சேர்ற இளைஞர்களுக்காக இந்த சலுகை. அப்புறம் இந்த வீடு வாங்குறது விற்கிறதுல உள்ள அந்த நீண்டகால மூலதன ஆதாய வரி அப்படின்னு செலுத்துகிற முறையில் வந்து ஒரு பெரிய திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எப்படி கட்டிட்டு வந்துடுறாங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் டேக்ஸ் கட்டிட்டு வருவாங்க. அந்த டேக்ஸ் வந்து 20% இருந்தது. இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னால் இப்போ உதாரணமாக ஒரு 10 இல்லை 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோம்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதை விற்கிறோம். அப்போது ஒரு 22 லட்ச ரூபா போகுதுன்னா அந்த 2 லட்ச ரூபா லாபம் அப்படின்னு வந்து கணக்கு வச்சுக்க முடியாது. அந்த 5 வருஷம் இல்லை 10 வருஷத்தில் அந்த 2 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணி தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதை மொத்தமாக லாபமாக கணக்கெடுக்காமல் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை இப்போ எடுத்துட்டு எவ்வளோ மொத்த அமௌண்ட்டோ அதுக்கு 12.5% வரின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதனால ரியல் எஸ்டேட்டில் பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அது போக போக தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக வருமானம் தரும் மாநிலத்தில் தமிழ்நாடு மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை பட்ஜெட்டில். எல்லாம் பொதுவான அறிக்கையாக இருக்குது. முழு டீட்டெயில் வரும்போது தான் தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இதனால் எதிர்க்கட்சிகள்லாம் பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பிஜேபி ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான பட்ஜெட் தான் இது, அதனால தான் ஆந்திராவையும் பீகாரையும் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னும் பார்த்தா உண்மையாக தான் இருக்குது. 2 பேரையும் ஸ்பெஷலாக கவனிச்சிருக்காங்க. இருந்தாலும் போக போக தெரியும் எப்படி தான் தக்க வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.